இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுந்தரிங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு மேலே கடை வாடகை, ரெண்டு கடையுமே வாடகை விடலை, பூட்டியே கிடந்துச்சான். அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவேன், பிள்ளைகளை எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி பார்ப்பேன். நான் எலிசபெத் அம்மாட்ட ஃபோனில் ஜோம் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க, கடை வாடகைக்கு போயிருன்னு சொன்னாங்க. உடனே நான் இந்த டிவி ஊழியத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணேன். கர்த்தர் மறுநாளே வாடகைக்கு கேட்கும்படி 2 கடையும் ஒரு ஆளே பிடிக்கும்படி உதவி செய்தார். கர்த்தரே நாம மகிமைப்படுவார் என்று சாட்சி சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். நன்றாக கவனிங்க, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தை, மேலான நாமத்தை குறித்த ஒரு வார்த்தை. அவர் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்பா உண்மையுள்ள தெய்வம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியங்களை உண்மைன்னு நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அவைகளெல்லாம் நமக்கு உண்மை அல்ல. அப்பா சொல்கிறார், நான் உண்மையுள்ள தெய்வம். எந்தெந்த காரியத்தில் அப்பா நமக்கு உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார், அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, அவர் அன்பிலே உண்மையுள்ளவர். அன்பிலே உண்மையுள்ளவர். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அவர் உடன்படிக்கையை காக்கிறதில் உண்மையுள்ளவர். உடன்படிக்கையை காக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறதிலும் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக, நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவர். நான்காவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், நம்மை சிருஷ்டித்து புது சிருஷ்டியாய் நம்மளை மறுபடியும் நம்மளை உருவாக்குவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த 4 காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, அவர் அன்பிலே அவர் உண்மையுள்ளவர். வாசித்த இந்த உபாகமம் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நம்ம வாசித்தோமானால், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அப்பாவுடைய அன்பு, நாம் அவரில் காட்டுற அன்பு சாதாரணம். அப்பா நம்மளை நேசிக்கிற அன்பு அதிகம். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம். அவருடைய அன்புனால தான் பாருங்க, எகிப்திய அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைங்களை விடுவித்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அப்பா அந்த எகிப்தை குறித்து சொல்லும்போது அந்த அடிமைத்தன வீடு என்று குறிப்பிடுகிறார். எகிப்து என்பது ஒரு அடிமைத்தன வீடு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்மளை விடுவித்து ஒரு நலமும் விசாலமுமான ஒரு இடத்துக்கு அப்பா கொண்டு வருகிறார். நம்மளை தெரிந்தெடுக்கிறாருங்க. எப்படிங்க? இதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. அதனால தான் பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. நல்ல கவனிங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் அன்புக்காக ஏங்குகிறோம். அந்த அன்பெல்லாம் மாயையான அன்பாய் மாறி விடுகிறது. நம்மள அன்பு கூறுறாங்க, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க. நேசிக்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் பாருங்க நமக்கு விரோதியாய் மாறி விடுகிறாங்க. அன்பு காட்டுறவங்களை போல சில பேர் காணப்படுறாங்க. அதெல்லாம் நாளடைவில் பார்த்தா அதெல்லாம் ஒரு நடிப்பாய் மாறி விடுகிறது, மாயையாய் மாறி விடுகிறது. இன்னைக்கு எத்தனையோ அன்புகளை பார்த்து பார்த்து நம்ம அன்புக்காக ஏங்கி நம்ம வாழ்நாட்களை வேஸ்ட் பண்ணதான் நமக்கு மிச்சம்.
நல்லா கவனிங்க. வேதம் கூறுகிறது அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் உண்மையாய் நம்மளை நேசிக்கிற தெய்வம். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகி நம்ம திரும்புவோம், அப்பாவுடைய அன்பை நோக்கி பார்ப்போம். இந்த உலக அன்பெல்லாம் மாயைங்க. ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் போயிடும். நல்லா கவனிங்க. ஒரு அழகு இருக்கும்போது நேசம் வரும். கணவன் மனைவி உறவை பாருங்க. மனைவி அழகா இருக்கும்போது கணவன் அதிகமாக நேசிப்பார். மனைவியினுடைய அழகு குறைஞ்ச உடனே கணவனுடைய கண்கள் வேற பக்கம் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் மாயையான உலகம், இச்சைகளை கண்டு ஓடுகிற உலகம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வழி தப்பி போற காரியங்கள் நடக்குது. இதனால குடும்பத்துல பிரிவினை உண்டாகுது. நல்லா கவனிங்க. நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அப்பா என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த ஆசீர்வாதத்தை காணும்படி கிருபை செய்வார் என வேதம் கூறுகிறது. 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற தெய்வம். அவர் உண்மையுள்ளவர். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அவர் உடன்படிக்கையை காக்கிறதுல உண்மையுள்ளவர். தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவோட உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார், ஒவ்வொருவரோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்னைக்கு நம்மளோடும் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருங்க. என்ன உடன்படிக்கைன்னு கேட்குறீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா கடைசியா சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதாங்க ஒரு உடன்படிக்கை. நம்மளோட கூட இருக்கிற தெய்வங்க, நம்மளை விட்டு விலகாதவர், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு விலகாத தெய்வம். நல்லா கவனிங்க. சில பேர்லாம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லா இருக்கும்போது நம்ம கூட நல்லா பழகுவாங்க. வேதத்துல பார்க்கிறோம், இளைய குமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை வாங்கிட்டு வெளியில நண்பர்களோட சென்றான். எல்லாத்தையும் இழந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஒன்னா இருந்தாங்க. எப்ப எல்லாம் இவன் இழந்துட்டானோ, இழந்ததும் நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. இதுதாங்க உலகம், இதுதாங்க உலக அன்பு. உடன்படிக்கைகள் மாறும். கணவனும் மனைவியும் திருமணம் முடிக்கும் போது ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. சுகத்திலும் துக்கத்திலும் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் நம்ம இணையாம பிரியாம ஒன்ன இணைஞ்சிருப்போம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் காணப்படுது. இன்னைக்கு ஏசப்பா உண்மையுள்ள தெய்வம். அவர் உடன்படிக்கையில மாறாதவர். எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து நேரங்கள் வருதோ கூப்பிட்ட உடனே மறுபடியும் அப்பா தான் முன்னாடி வந்து நிற்பார். அதனாலதான் வேதம் கூறுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நம்மளோடு கூட இருக்கிறாருங்க அப்பா. அவர் உண்மையுள்ள தெய்வம், உடன்படிக்கையில மாறாத தெய்வம், உடன்படிக்கையை காக்கிற தெய்வம். அது மாத்திரம் இல்லாம 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசித்தோமானா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்கேயும் பார்க்கிறோம், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை என்று வேற சோதனை உங்களுக்கு வராதுப்பா. மற்றவங்களுக்கெல்லாம் சோதனை வந்தா அந்த சோதனையை தாங்க முடியாம போயிடுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அந்த சோதனையோ தாங்கக்கூடிய பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமில்லாம அந்த சோதனைகளில் நின்று நாம் தப்புவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு போக்கையும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்கிறார். இதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம், தேவன் உண்மையுள்ளவர். எந்த ஒரு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை, எந்த சோதனை வந்தாலும், எந்த பலவீனங்கள் நமக்கு வந்தாலும் அதை தாங்கத்தக்க ஒரு பலனை நமக்கு கொடுப்பார். தப்பிப்பதற்கான போக்கையும் நமக்கு உண்டாக்குவார். அவர் வாக்கு மாறாத தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். அது மாத்திரம் இல்லாம 1 பேதுரு
4வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்த்தோமானா, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. என்ன வாழ்க்கை? ஒரு மறுரூபமாகணும். பழைய மனுஷ வாழ்க்கையிலே நம்ம காணப்படக்கூடாது. பழைய பாவ வழக்கத்திலே நம்ம காணப்படக்கூடாது. உலக அசுத்தங்கள் நீங்கி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் நம்ம மாறணும். நம்முடைய முந்தின மோசம் போக்கின காரியங்கள், ஒரு கெட்டு போன வாசனை நம்மிடத்துல காணப்படக்கூடாது. நாற்றம் எடுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. இது நின்று நம்ம விடுபட்டு புது சிருஷ்டியாய் மாறணும். கிறிஸ்துவின் கிரியைகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். ஒரு ஆவிக்குரிய கனிகள் உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். நம்மளை புது சிருஷ்டியாய் ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். அதில் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்முடைய வாழ்க்கை பாழடைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டாலும், இன்னைக்கு அப்பாவுடைய கையில நம்ம கொடுக்கும் போது அவர் மறுபடியும் நம்மளை உடைத்து மறுபடியும் புதிதாக்கி மறுபடியும் வணைந்து நம்மை புது சிருஷ்டியாய் புது ஆவி உள்ளவர்களாய் புது பலனோடு வாழும்படி நமக்கு கிருபை செய்வார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம், ஒரு வாக்கு மாறாத தெய்வம். இதனாலதான் வேதம் கூறுகிறது அவர் உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவர் அன்பு கூறுவதில் உண்மையுள்ள தெய்வம். அவர் உடன்படிக்கையை காப்பதில், உடன்படிக்கையை நம்மிடத்துல நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ள தேவன். அது மாத்திரம் இல்லாம நம்ம எப்பெல்லாம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை போல நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருதோ, பலவீனங்கள் வருதோ, அந்த சோதனைகளை தாங்கத்தக்க பலனையும் அதிலிருந்து தப்பிப்பதற்கான போக்கையும் நமக்கு உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். ஏன்னா அவர் அந்த பாதையின் வழியை நடந்து போனதுனால அப்பாவுக்கு தெரியுங்க, எந்த சோதனை பலவீனம் பிள்ளைங்களுக்கு வந்தா என்ன நிலைமையில இருக்கும் அப்பாவுக்கு தெரியுங்க. உங்களுக்கு தப்புவிப்பதற்கான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார். நம்மளை புது சிருஷ்டியாய் உருவாக்குவதில் அவர் உண்மையுள்ள தெய்வம். கண்களை மூடி செபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நீர் உண்மையுள்ள தெய்வம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர்னு நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பு மாறாத அன்புப்பா. நீர் அதிகமா எங்களை நேசிக்கிறீங்க. ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீங்க. இந்த வேளையிலும் கூட சுவாமி, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாய் உருவாக்குங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்களேப்பா. உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்களேப்பா. அதே போல சுவாமி, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் விடுவிக்கிறவராய், சோதனை நின்று பலவீனத்து நின்று ஆபத்து நின்று விடுவிக்கிறவராய் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 94439307
8080. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.